ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் அடுத்த ஈரடி காமதேவ காமபால காமி காந்த கிருதாகமக அனிர்தேஷ்ய வபுர் விஷ்ணுர் வீரோ நந்தோ தனஞ்சய என்பதாகும். இந்த ஈரடியிலே வருகின்ற முதல் திருநாமம் காமதேவக. காமதேவ பகவான் விரும்பப்படுகின்றார் என்பதால் அவர் காம. அவர் ஏன் விரும்பப்படுகின்றார், அவர் எதற்காக விரும்பப்படுகின்றார் என்பது விரும்புபவரின் மனநிலையை பொறுத்து அமையும். பகவான் பகவத்கீதையிலே அருளி செய்திருக்கின்றாரே, ஞானிகள் தங்களுடைய ஞானத்தினாலே நானே முழுமுதற் பொருள் என்று அறிந்து கொண்டு என்னை விரும்புகின்றார்கள், என்னிடம் பக்தி செலுத்துகின்றார்கள், அவர்கள் எனக்கு பிரியமானவர்கள். என்னுடைய பக்தர்களுக்கு நான் பிரியமானவன், அவர்களும் எனக்கு பிரியமானவர்கள். அதை போலவே செல்வத்தை வேண்டி அல்லது வேறு ஏதாவது ஒரு இன்பத்தை வேண்டி அல்லது துன்பம் நீங்க வேண்டி என்னை சிலர் விரும்புகின்றார்கள், என்னிடம் பக்தி செலுத்துகின்றார்கள், அவர்கள் எனக்கு பிரியமானவர்கள். இப்படி பகவானை விரும்புபவர்கள், பகவானிடம் பக்தி செலுத்துபவர்கள் பல வகையினராக இருக்கின்றார்கள். தர்ம அர்த்த காம மோக்ஷ இவற்றிலே ஒருவர் எதை விரும்பினாலும் அதை தரக்கூடியவர் பகவானாகிய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே என்பதை உணர்ந்து மகாவிஷ்ணுவை விரும்புகின்றார்கள், மகாவிஷ்ணுவை உபாசிக்கின்றார்கள். சில சமயங்களிலே இது நேரடியாக இல்லாமல் சுற்றி வளைத்து மறைமுகமாக கூட இருக்கலாம். உதாரணம், யாக யஜ்யங்களை செய்பவர். ஒரு மனிதர் எந்த யாகம் எந்த யஜ்யம் ஹோமம் செய்தாலும் அதிலே வணங்கப்படுபவர் ஸ்ரீமன் நாராயணரே ஆவார். எதை விரும்பி அவர் யாகம் செய்தாலும் அந்த விருப்பத்தை அவர் அறிந்தோ அறியாமலோ பகவானின் முன் நிலையிலேயே சமர்ப்பிக்கின்றார். அதை கர்ம யோகம் என்று சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் பலனை விரும்பித்தான் அவர் யாக யஜ்யங்களை செய்கின்றார். ஆனபோதிலும் அதிலே பகவானே வழுத்தப்படுகின்றார், பகவானே போற்றப்படுகின்றார், துதிக்கப்படுகின்றார். இப்படி பலரால் பலவித காரணங்களுக்காக விரும்பப்படுபவர் பகவான். அதனால் அவர் காமதேவக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். காமத்துக்காக, விருப்பத்துக்காக வழிபடப்படுகின்ற தேவர், இறைவன் என்பது அதன் பொருள். ஓம் காமதேவாய நமக. அடுத்த திருநாமம் காமபாலக. இப்படி ஒருவர் எந்த காமத்தை எந்த விருப்பத்தை உடையராக இருந்தாலும் சரி, அதற்காக அவர் எந்த வழிமுறையை, யாக யஜ்ஞங்கள் புரிவது, தனக்குரிய கர்மங்களை ஒழுங்காக செய்வது, பகவானிடம் பிரார்த்தனை செய்வது, வேண்டிக்கொள்வது என்று எந்த வழிமுறையை தேர்ந்தெடுத்தாலும் அவர்களின் விருப்பங்களை பகவான் நிறைவேற்றி அருள்கின்றார். ஆனால் எல்லா கர்மங்களுக்கும் கர்ம பலன்களுக்கும் அவர்தான் தலைவர் என்பதை மறக்கக்கூடாது. அதாவது பலன்களை அவர் கொடுத்தே தீர வேண்டும் என்று அவரை கட்டாயப்படுத்திவிட முடியாது. சில சந்தர்ப்பங்களிலே பக்தர்களின் விருப்பங்களையோ யாக யஜ்யங்கள் செய்கின்றவர்களின் விருப்பங்களையோ அவர் பூர்த்தி செய்யாமல் கூட இருக்கலாம். அவர் சுதந்திரமானவர், அவரை கட்டுப்படுத்தி விட முடியாது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆனால் பொதுவாக பகவான் அப்படி நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றாமல் இருக்கும் பொழுது கூட அதையும், அப்படி நிறைவேற்றாமல் இருப்பதையும் அவர் நமது நன்மைக்காகவே செய்கின்றார் என்றும் ஒரு கருத்து உண்டு. பல பக்தர்களும் ஞானிகளும் அப்படி கருதுகின்றார்கள். நாம் நம்முடைய சாதாரணமான உலக வாழ்க்கையிலே இதை முழுவதுமாக ஏற்றுக்கொள்வது சற்று கடினமாக இருக்கலாம். ஆனாலும் காலப்போக்கிலே பலர் இதை புரிந்து கொள்கின்றார்கள். ஒருவர் எதையோ விரும்புகின்றார் என்றால் அதை எதற்காகவோ விரும்புகின்றார். எனவே அவர் எதை விரும்புகின்றாரோ அதை கொடுக்காமல் எதற்காக அதை விரும்புகின்றாரோ அதை கொடுப்பதன் மூலமும் பகவான் விரும்புபவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கின்றார். உதாரணமாக, ஒரு மாணவன் மருத்துவ படிப்பை படிக்க விரும்புகின்றார் என்று வைத்துக்கொள்வோம். அதை எதற்காக விரும்புகின்றார் என்று பார்த்தோமானால், 1 மக்களுக்கு சேவை, 2 சமூகத்திலே மரியாதை, 3 நல்ல பொருள் ஈட்டல், அதாவது சம்பளம், எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், பொருளாதார உயர்வு முதலியவை. இவற்றையெல்லாம் மருத்துவ படிப்பின் மூலம்தான் சாதித்து கொள்ள முடியும் என்பது இல்லையே. எனவே அவருடைய மருத்துவ படிப்பு என்கின்ற விருப்பத்தை நிறைவேற்றாமல் மற்றபடி வேறு வகைகளிலே அவருக்கு மக்களுக்கு சேவை செய்கின்ற வாய்ப்பையும், சமுதாயத்திலே நல்ல அங்கீகாரத்தையும் மதிப்பையும், மேலும் பணம் முதலிய செல்வங்களையும் அவர் தந்து அருளினார் என்றால் அதை அவருடைய அந்த விரும்புவோருடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பதாகத்தான் கொள்ள முடியும், அப்படித்தான் கொள்ள வேண்டும். அதாவது விருப்பத்தின் மேலெழுந்த வாரியான தன்மையை நிறைவேற்றாமல் உள்ளார்ந்த தன்மையை நிறைவேற்றி வைக்கின்றார் என்று கொள்ளலாம். ஆனாலும் எப்பொழுதாவது ஒருவரின் கர்ம பலன்
மிக மிக மோசமாக இருந்தால் அந்த மோசமான பலனை குறைத்து அருள்கின்றார், மற்றபடி வேண்டியதை கொடுத்து விடுகின்றார் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் அந்த மோசமான கர்ம நிலைமையை சரி செய்து ஓரளவாவது சரி செய்து விட்டதால் அடுத்த முறை அவர் முயற்சி செய்யும் பொழுது, கர்மாக்களை புரியும் பொழுது, வேண்டிக் கொள்ளும் பொழுது பகவான் அதை நிறைவேற்றி அருள்கின்றார் என்று பொருள் கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் இதை பல சந்தர்ப்பங்களிலே நமது வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். முயற்சி செய்கின்றோம், நமது விருப்பத்தை அடைவதில்லை. ஆனால் முயன்று அடைந்து விடுகின்றோம். ஆனால் நமது முயற்சியையே கைவிட்டு விட்டால் அப்பொழுது நம்முடைய விருப்பம் ஆழ்ந்த விருப்பம் இல்லை என்று ஆகின்றது. அப்படி இருந்தால் அதை பகவான் நிறைவேற்றி தரவில்லை என்று குற்றம் சொல்லிவிடவும் முடியாது. சரியாக சொல்கின்றேன், எல்லோருக்கும் எளிதிலே புரிகின்ற வகையிலே சொல்கின்றேன் என்று நினைக்கின்றேன். இந்த நினைப்பு உண்மைதானா என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். இவ்வாறாக விருப்பம் உடையவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கின்றதால் அவர் காமபாலக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் காமபாலாய நமக. அடுத்த திருநாமம் காமி. பகவான் நிறைவேறிய காமங்களை உடையவர். அதாவது அவர் எதையாவது விரும்பினால் அவரது விருப்பங்கள் எதுவுமே நிறைவேறாமல் போனது என்பது இல்லவே இல்லை. நிறைவேறிய விருப்பங்களை உடையவர் பகவான் என்பது இதன் பொருள். பகவான் வெறுப்பு அற்றவர் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அப்படி இருக்கும்பொழுது அவரின் விருப்பம் என்று சொல்வதிலே என்ன பொருள் இருக்கின்றது என்கின்ற ஒரு கேள்வி எழலாம். பகவான் தான் என்கின்ற உணர்விலே தான் எதையும் விரும்புவதில்லை. மற்றபடி தன்னுடைய பக்தர்கள் நன்றாக வாழ வேண்டும், அவர்கள் அசுர சுபாவம் கொண்டவர்களால் துன்பப்படக்கூடாது, உலகம் க்ஷேமமாக இருக்க வேண்டும், அதற்கு அசுரர்களை ஒழித்து அழிக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் விரும்புகின்றார். அந்த விருப்பங்களையெல்லாம் அவர் நிறைவேற்றுகின்றார். அதாவது அவருடைய அப்படிப்பட்ட விருப்பங்கள் நிறைவேறாமல் போவதே இல்லை. அவருடைய விருப்பங்கள் எப்போதும் நிறைவேறுகின்றன. இப்படி நிறைவேறிய விருப்பங்களை அவர் கொண்டிருக்கின்றார். அவருடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறி இருக்கின்றன என்பதால் அவர் காமி. ஓம் காபினே நமக. காந்தக, இந்த திருநாமத்துக்கு பேரழகு வாய்ந்தவர் என்று பொருள். இந்த திருநாமத்தை, காந்தக என்கின்ற இந்த திருநாமத்தை க அந்தக என்று இரண்டாக பிரித்தால் பிரம்மதேவருடைய ஆயுளையும் முடித்து வைப்பவர் என்கின்ற பொருள் வரும். கக என்கின்ற சொல் பிரம்மதேவரை குறிக்கின்றது. அந்தக அவருக்கு முடிவு, அவருக்கு அந்த பிரம்மதேவருக்கும் முடிவு கட்டுபவர் பகவானாகிய ஸ்ரீ மகாவிஷ்ணு. அதாவது பிரம்மதேவரின் ஆயுளையும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நிர்ணயிக்கின்றார். அந்த ஆயுளின் முடிவிலே பிரம்மதேவருக்கும் இவரால் தான், பகவானால் தான் முடிவு ஏற்படுகின்றது. அதனால் அவர் க அந்தக காந்தக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் காந்தாய நமக. பகவானின் அடுத்த திருநாமம், இந்த ஈரடியின் முதலடியிலே வருகின்ற கடைசி திருநாமம் கிருதாகமக. கிருத ஆகமக. ஆகமங்கள் இவரால் தான் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகமங்களை இவர்தான் செய்திருக்கின்றார். ஆகமங்கள் என்பது வேதங்கள் முதலிய சாஸ்திரங்களை குறிக்கும். அவற்றையெல்லாம் எல்லா உலகங்களின் நன்மைக்காகவும் அருளி செய்திருப்பவர் பகவானே ஆவார். வேதங்கள் பகவானின் மூச்சுக்காற்றாக சொல்லப்படுகின்றன. இப்படி வேதங்கள், உபநிடதங்கள் போன்ற ஆகமங்கள் எல்லாமே இவராலேயே செய்யப்பட்டிருக்கின்றன. அதனால் அவர் கிருத்தாகமக. ஓம் கிருத்தாகமாய நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.